அவசரமாக ஒரு 2000 கோடி தேவை, 3000 கோடி தேவைன்னு சொன்னால் ஜெஃப்ரி எஸ்டின் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மெயிலில் இருக்குது. அந்த இது நம்ம ஏதோ ஒன்று சொல்ல ஆதாரம் 3 மில்லியன்ஸ் 30 lakhs மெயில் இருக்குன்றாங்க. அந்த மெயிலும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெயில். அது கடற்கரையில் வந்து இஸ்ரேல் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்து ட்ரம்ப் அவர்களை சந்திக்கும் போது நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இல்லை, இது ஃபோட்டோ மெயில்னு இல்லை. அந்த வீடியோக்கள் வந்துருக்கு. எனக்கெல்லாம் கொலை நடுங்குது அந்த வீடியோக்களை பார்த்தா. அந்த பெண்களை அடித்து அதில் போய் அந்த சுடு தண்ணியிலையும் அந்த கெமிக்கலை ஊற வச்சு, அப்படி என்னடா வெறி உங்களுக்கு? இவனுக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க. பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் பேரும் அதில் இருக்கு. டெண்டுல்கரை யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ அவரே பல முறை அந்த தீவுக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், அதேமாதிரி சவுதி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசர் இப்போ இருக்கக்கூடிய அப்துல்லா, அவங்க கூட போயிருக்கான். வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு திஸ் மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கொடுக்குது. அதை பார்த்தாவே நமக்கு கொலை நடக்குது. நம்மளுக்கு ஒரு மகள் இருந்து இப்படி நடந்திருந்தா எப்படி? ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். இது நான் மோடிக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவனா பேசினான்னா அவனுக்கு அவன் மகளாக இருந்து இப்படி ஒரு கொடூரம் நடந்திருந்தா என்னவா இருக்கும்? ஒரு கால் வந்து ஜெஃப்ரி எஸ்டினுடைய இந்த ஃபைல்ஸில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் வந்து ட்ரம்ப் மூலியமா மறைக்க பார்க்குறாரா மோடி? நினைக்க தோணுதா இல்லைங்க? அமெரிக்காவுடைய பொருளை வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறது 0%. இது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பாஜகவுடைய இந்த என்னது தேச துரோக நடவடிக்கைகள். வணக்கம், நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு 2-3 நாளா பாத்தீங்க அப்படின்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து வெளியாகி நாட்டு மக்களையே வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஸோ இதுல வந்து மோடி அவர்களுடைய பேருமே அடிபடுறதா வந்து சொல்றாங்க. இதற்கான பின்னணி என்ன சார்? இல்லை, பின்னணின்றது இல்லை. அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாலியல் ஒரு பாலியல் தொழில் நடத்தக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஏதோ புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிட முடியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மில்லியன் ட்ரில்லியன் கோடிகளுக்கு அதிபதி அவன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஆயுத விற்பனைக்கும் அவன் வந்து முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்திருக்கான். புரியுதுங்களா? ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டையிடுதுன்னா எந்த நாட்டுக்கு ஆயுதங்களை எப்படி சப்ளை பண்ணணும் அப்படி முதல் கொண்டு அவன் வந்து அந்த அளவுக்கு அவனுடைய நெட்வொர்க்கை சொல்கிறாரு. பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கு ஊடால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகிற ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அல்லது பில்கேட்ஸ், ட்ரம்ப்பு, அப்புறம் வந்து முன்னாள் அதிபருக்கு ஒபாமா, அப்புறம் வந்து கிளின்டன் மனைவி ஹிலாரி கிளின்டனு, ஸ்பைடன்னு, இதுக்கு முன்னால் இருந்த அதிபர் உட்பட, அதேமாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர்கள், பிரிட்டிஷுடைய நம்ம இங்கிலாந்துடைய ராணியுடைய பையன் சார்லஸு, அப்புறம் அவனுடைய பிள்ளைங்க, இப்படி பார்த்து அவனுடைய நெட்வொர்க்கு அது பயங்கரமாக இருக்குது, விரிவாக இருக்குது. அவன் ஒரு தீவு ஒன்று வச்சுருக்கான். அந்த தீவில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிநவீனமான வசதியாக, அந்த மாதிரி வசதி உலகத்தில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இருக்காங்க. அந்த மாதிரி நவீன வசதி கொண்ட தீவு அது. அந்த தீவில் தான் இவங்க வந்து இவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா LGBTQன்றாங்க இல்லையா, அதாவது லெஸ்பியன், கெய், இப்படி இந்த மாதிரி கூட அங்கே வந்து செக்ஷுவல் இது வந்து இவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா அது இருந்திருக்கு. 2009 ஒரு பெண் வந்து ஒரு சிறுமி வந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் வெளியே வந்து கதறா. இதேமாதிரி எப்ஸ்டீன் தீவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைகளை கதற கொன்று அந்த கறியை சமைச்சு சாப்பிட்றாங்க. இது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி வந்து கத்துது. பட் அந்த சிறுமியை அந்த நேரத்தில் 2009 கைது பண்ணி உள்ளே போட்டுறாங்க. பட் அந்த சிறுமி உயிரோடு இருக்காளா செத்துட்டாளான்னு
இருக்கான்றது தெரியல. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து சாதாரணமானது இல்லை, அது உலகம் முழுக்க அவங்களுடைய நெட்வொர்க் பரவி இருக்கு. இப்போ இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அனில் அம்பானி முதல் கொண்டு வந்து எனக்கு வந்து ஒரு அவசரமாக ஒரு 2000 கோடி தேவை, 3000 கோடி தேவைன்னு சொன்னால் ஜெஃப்ரி எஸ்பின் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மெயிலில் இருக்கு. அந்த இது நம்ம ஏதோ ஒன்று சொல்ல ஏன்னா 3 மில்லியன் 30 lakhs மெயில் இருக்குன்றாங்க. அந்த மெயிலும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெயில், அது சாதாரணமாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மெயிலை வந்து அமெரிக்கா நீதிமன்றம் ஓப்பன் பண்ணி தான் இப்போ இவ்வளோ இது 2000க்கு மேற்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள், எல்லா நாட்டு அதிபர்களுடனான புகைப்படங்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை உலகமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. அந்த சிறுமிகளை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் இதுக்கு பயன்படுத்துவதும், அந்த சிறுமிகளை அடித்து கொல்லுவதும், இந்த புகைப்படங்களும் வீடியோக்கள் தான் இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. இப்போ இதில் வந்து மோடியுடைய பேரும் இருக்குது. இப்போ மோடியுடைய பேர் இருக்கே தவிர, ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது தவறு, மோடி வந்து பார்த்தீங்கன்னா எபிஸ்டனை சந்திச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னு சொன்னால் அவங்க அப்படி அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே பார்த்தீங்கன்னா எபிஸ்டின் ஃபைலின்னு போட்டிங்கன்னா வரும் பாருங்கள். அந்த எபிஸ்டின் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது. அதாவது அவன் பல விஷயங்கள் மெயில் அமைச்சிருக்கான், இருந்தாலும் அதெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது அதெல்லாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சம்பந்தமாக வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு வாங்கன்றப்பல அந்த தேதி, அந்த மெயில் இருந்த தேதியில் நம்முடைய பிரதமர் இஸ்ரேலில் இருந்திருக்காரு. கடற்கரையில் வந்து இஸ்ரேல் பிரதமர் மோடி அவர்கள் அங்க வந்து ட்ரம்ப் அவர்களை சந்திக்கும் போது நார்மலா பேசிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோ தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க, அதுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இல்லை, இது போட்டோ மெயில்னு இல்லை. இப்போ என்னன்னு சொன்னா மெயில் தான் மெயின். போட்டோஸை நீங்க வந்து வெட்டி ஒட்டினதுலாம் வீடியோ கூட இன்னைக்கு ஏஐ மூலியமா தயாரிச்சதுன்னு சொல்லலாம். மெயில் அதான் சொன்ன 30 lakhs 3 மில்லியன் மெயில் வந்து இருக்கான். நீ 2000 வீடியோ விட்டுருங்க, 2000 ஆயிரக்கணக்கான ஃபோட்டோகளே விட்டுருங்க, மெயில் இருக்கு இல்லையா, அந்த மெயிலில் பேசுகிற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, ஒரு பிரதமர்கிட்ட ஜெஃப்ரி எபிஸ்டின் பேசுகிற பேச்சுக்கள், நீங்கள் இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லையா. அதில் தான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க இங்கே வாங்கன்றார். இவரும் அந்த தேதியில் போயிருக்காரு. கரெக்டாக அதை டேலி பண்ணால் கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் பிரதமருடைய பெஞ்சமின் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இது அமெரிக்க தேர்தலில் இவர் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணது எல்லாமே அம்பலமாயிருக்கு. அதில் இது வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறுக்க மாதிரி அப்படியெல்லாம் சம்பவமாக நடக்கலை, மோடிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பாஜக தரப்பில் பல வாதங்களை வைக்கலாம். பட் இது சாதாரணமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உலக பணக்காரன்னு சொல்லக்கூடிய இல்லை, உலக பணக்காரன்னு சொல்லி நம்ம பில்கேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியே சொல்லியிருக்கு, இது கொடூரம், இந்த கொடூரத்துக்கு பில்கேட்ஸ் பதில் சொல்லி ஆகணும். அவர் இறைவன்கிட்ட பதில் சொல்கிறாரோ இல்லையோ என்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து ஒரு மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஏன்னா இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, பொய் இல்லை, உண்மைதான் அப்படின்னு இருக்குது. நேற்று வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பு கிட்ட வந்து உன்னை மாதிரி ஒரு செய்தியாளர் பெண்ணு கடுமையான கேள்விகளை முன்வைக்குது. அப்போது ட்ரம்ப் எவ்வளோ தன்னுடைய அந்த வசீகர தன்மையால் அந்த பெண்ணை வந்து மயக்க பார்க்குறாரு. நீ வந்து அழகாக இருக்க, உன் கண்ணு வந்து கவர்ச்சியாக இருக்குது, இருந்தாலும் நீ சிரிக்க மாட்டேன்ற, நீ ஏன் இப்படி வெறுப்பை என் மேலே உமிழ்ற, இப்படியெல்லாம் பேசுகிறாரு. ஆனாலும் அந்த பெண்ணு ஒரு ஆச்சரியத்தோட அது என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு அத்தனை கேள்வியும் கேட்குது. நீ வந்து ஒரு குற்றவாளி கிட்ட வந்து சிரிக்கிறதோ, நான் உன்னை வந்து அன்பா பார்க்கறதோ என்னால் முடியாதுங்க. இதெல்லாம் முந்தா நேற்று நடந்தது. இது போல ஒரு பிரஸ் மீட்டிங் இங்கே பிரதமர் கிட்ட வச்சு அதே மாதிரி யாராவது கேள்வி எழுப்ப முடியுமா? முடியாது. ஒரு அமெரிக்காவுடைய அதிபரையே ஒரு பெண்ணு, CNN-உடைய நிருபர், ஆனாலும் இவன் எவ்வளோ மயக்க பார்க்குறான். அழகை பற்றியெல்லாம் ஏன் பேசணும்? நீ அழகானவ, உன் கண்ணு நல்லா இருக்கு, இருந்தாலும் நீ சிரிக்க மாட்டேன்ற, நீ இப்போ இல்லை எப்போ வந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு கோபமாக தான் கேள்விகளை வைக்கிற அப்படின்னு. இருந்தாலும் அந்த பெண்ணு தான் என்ன கேட்கணும்னு வந்ததோ அதை மொத்தம் கேட்குது. ஆனால் ஒரு கேள்வி கூட அவனால் பதில் சொல்ல முடியல. அந்த பதிலை இப்படி தான் சொல்கிறான். புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. அந்த வீடியோக்கள் வந்திருக்கு, எனக்கெல்லாம் புல நடுங்குது அந்த வீடியோக்களை பார்த்தா. அந்த பெண்களை அடித்து அதில் போய் அந்த சுடு தண்ணியிலையும் அந்த கெமிக்கலை ஊற வச்சு, அப்படி என்னடா வெறி உங்களுக்கு? இவனுக்கு உச்சத்துக்கு போயிட்டானுங்க, சைக்கோத்தனமா இருக்கு. ஆமாம், அதாவது பில் கிளின்டனும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பும் 2 பேரும் ஹோமோசெக்ஸில் இருக்கிற வீடியோக்கள் வந்துருக்கு. இதெல்லாம் கூட சாதாரணமானதா? இவனுங்க தான் வந்து என்ன பண்ணுறானுங்க, உலகத்தை கட்டமைக்க போகிறானுங்க. உலகத்தை சாந்தியும் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய நாதாரிகள் இருக்கா இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நிலை. இதுக்கு பிரதமருடைய ஒத்துழைப்பு இருந்திருக்குன்னு சொன்னால் இது எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் பேரும் அதில் இருக்கு. டெண்டுல்கரை யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ அவரே பல முறை அந்த தீவுக்கு போயிருக்காப்புல. இதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், அதே மாதிரி சவுதி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசர் இப்போ இருக்கக்கூடிய அப்துல்லா, அவங்க கூட போயிருக்கான். எல்லாருமே ஒரு பெரிய செயின் லிங்க். பட் இதுல வந்து அவன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஜெஃப்ரி ஸ்டீவன் வந்து இப்படி ஒரு செல்வாக்கு படைச்ச நபர் தான். இதுலயே வந்து அவனுக்கு வந்து 2008 லாஸ்ட்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு வழக்குல வந்து தண்டனை ஆயிட்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை சிறையில இருக்கும்போது தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றாங்க. ஆனா என்னையை பொறுத்தவரைக்கும் தற்கொலை பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளோ ஆவணங்கள் இருக்கும்போது இது எங்கே வெளிவந்தா நமக்கெல்லாம் பேர் ஆபத்தா அமைஞ்சிடுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணி இருக்கிறதான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த கொடூரத்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநா நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிச்சு இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ற அப்போதான் இந்த நாட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா முடியாது. சாதாரணமான குற்றம் அல்ல. சிறுமிகள், பச்சிளம் குழந்தைகள். இப்போ அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து பெரியவங்களாகி இது வந்து நான் 5 வயசு இருந்தப்ப எனக்கு நடந்தது அப்படின்ற ஒரு 18-20 பெண்கள் வந்து அந்த போட்டோவை காமிச்சிட்டு திஸ் மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கொடுக்குது. அதை பார்த்தாம நம்ம கொலை நடக்குது. நம்மளுக்கு ஒரு மகள் இருந்து இப்படி நடந்திருந்தா எப்படி? ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். இது நான் மோடிக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேணா பேசினான்னா அவனுக்கு அவன் மகளா இருந்து இப்படி ஒரு கொடூரம் நடந்ததுதான் என்னவா இருக்கும்? கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி ஏன் சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சிகளா இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களையும் வந்து தீர விசாரிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கும். பொது வெளியில் வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளணும் இவனு நாதாரிகளை. சாதாரணமா விடக்கூடாது. அது ட்ரம்பா இருக்கட்டும் அல்லது புதினா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து அந்த வீடியோக்கள் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா 10% வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு கோர்ட்டு. இன்னும் 90% வீடியோ அவங்க கிட்ட இருக்கான். இப்போ அவசரமா பிரதமர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வானாலும் புகழ்த்துறாரு. நீ எதோனா இறக்குமதி பண்ணு, நாங்க ஃப்ரீ 0% வரின்றாரு. உடனே ட்ரம்ப் வந்து தின்னாலும் 50% மறுபடியும் ஆயில் வந்து வாங்க போறது இல்ல அதான் ட்ரம்ப் வந்து தின்னாலும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி வச்சு திடீர்னு 25க்கு வந்துட்டாரு. என்ன நடக்குது? ஒரு கால் வந்து ஜெஃப்ரி ஸ்டீவனுடைய இந்த ஃபைல்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் வந்து ட்ரம்ப் மூலியமா மறைக்க பாக்குறாரா மோடி? நினைக்க தோணுதா இல்லைங்களா உங்களுக்கு? தோணுது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இறக்குமதி பொருட்களுக்கு 0% வரியே இல்லைன்னு சொன்னா, ஆனா இங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணுன்னு சொன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி கொள்ளலாம அடிக்கிறீங்க. அமெரிக்காவுடைய பொருளை வந்து இங்க இறக்குமதி பண்றது 0%ன்னா இது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பாஜகவினுடைய இந்த என்னது தேச துரோக நடவடிக்கைகள். இது அவங்க என்னைக்கு தேசத்தை நம்மளால தேச துரோகின்றாங்களா, இன்னைக்கு அவங்க தேச துரோகத்தை இருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல மிகப்பெரிய அமளியா நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையா எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு துணை நிற்கிறது கூட ஆள் இல்லை. இருந்தாலும் அவர் கடுமையான ஒரு இராணுவ தளபதி எழுதிய புத்தகம் அவருடைய சுயசரிதை. அந்த சுயசரிதையில் அவ்வளவு குப்பை இருக்கு. பாஜக கடந்த 15 ஆண்டுகளா வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. ஏற்கனவே இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து பல வீடியோக்களை வெளியிட்டாரு. புல்வாமா தாக்குதலுக்கு மோடி தான் காரணம்னு சொல்லி வெளியிட்டாரு. இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்தியாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறது இல்லை, ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக தான் பிரதமர் தலைமையிலான இந்தியா இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.